யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் வேதத்திலிருந்து வார்த்தையில் நமக்கு வெளிப்பட்டிருக்கிற சத்தியங்களை நாம் நேர்மையாய் உண்மையாய் இந்த வார்த்தையின்படி நான் இருக்கிறேனா, என் வார்த்தையை கேட்கிற என் சபையார் இருக்கிறார்களா என்று நிதானிக்கும்படிக்கு தான் நாம் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். என்னுடைய பாரமெல்லாம் கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நம்மையும் ஆயத்தப்படுத்தி நம் வார்த்தையை கேட்கிறவர்களையும் ஆயத்தப்படுத்தக்கூடிய மிகுந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆகையினால் நாம் நம்மை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணி நான் பாஸ்டர், நான் லீடர், இப்போ பிரதர் அருமுச்சம்பன் மாதிரி நான் எத்தனையோ சபைகளுக்கு தலைவன், பிஷப்பு அப்படின்னெல்லாம் நம்மை குறித்து எண்ணாமல் மீதியான கொஞ்ச பேரில் ஒருவனாய் கர்த்தருடைய சமூகத்திலே நான் காணப்படுவேனா அப்படிங்கிற ஒரு லக்கை நாம் வைத்து நாம் சிந்திப்போம். என்னோட வார்த்தைக்கு திருப்புங்க. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்களை நீங்கள் இப்பயே வாசிக்கலைனாலும் கிரமமாய் என்னோடு தயவுசெய்து தியானிக்கணும். இதற்கு மேலே உள்ள வசனம் 19ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 30ல் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினராயும் இருப்பார்கள். அது அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்கிறதுக்காக தான் அடுத்த வசனத்தில் போதும். கவனிச்சிங்களா? முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினராயும் இருப்பார்கள் என்றார்னு 19ஆம் அதிகாரம் கடைசி வசனம் முடியுது. அதை கேட்டவர்களுக்கு அது அவர்களுக்கு தெரியாது. இயேசுவும் அவர்களுக்கு தெரியும்னு அவர் எதிர்பார்க்கல. ஒருவேளை தன்னை கேட்டுக்கொண்டிருக்கிற மனிதர்களை எல்லாம் உற்று பார்த்து, உங்களுக்கு விளங்கலை இல்லை, விளக்கமா சொல்றேன்பா அப்படின்னு 15 வசனத்துல 20ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனத்துல சொல்லிட்டு, இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள் அப்படிங்கிறார். உங்களுக்கு என்ன விளங்கினது? நானும் 47 வருஷமாய் வேதத்தை பிரசங்கிக்கிறேன். சமீபத்தில் தான் ஒரு 4-5 வருடங்களாய்த்தான் இந்த வார்த்தையில் ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிறதை புரிந்து உற்சாகம் அடைந்து என்னுடைய இருதயம் பூரிப்படைந்து எப்பெல்லாம் சபைக்கு சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுகிற மனுஷனாக இருக்கிறேன். தயவுசெய்து என்னோடு சிந்தியுங்கள். ஆண்டவர் இங்கே இருக்கிறார். ஆண்டவர் இங்கே இருந்து நமக்கு போதிக்க விரும்புகிறார். முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றால் இதற்கு விளக்கம் சொல்லும்படிக்கு அவர் ஒரு அருமையான நிகழ்வை சொல்லுகிறார். இதை பேரபிள்னு சொல்ல முடியாது, அல்லது ஏதோ ஒரு கதை. இன்றைக்கு பிரசங்கிகள் தங்கள் அறிவு திறமையினால கேட்கறதற்கு சுவாரஸ்யமான சில கதைகளை சொல்லி, நான் அங்கே போயிருந்தேன், இங்கே போயிருந்தேன், அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி நேரத்தை அவர் கழிக்க விரும்பவில்லை. அல்லது இன்றைக்கு அநேகருடைய பிரசங்கிகள், உங்களை மாத்திரம் இல்லை, என்னை மாத்திரம் அல்ல, கடைசி காலத்தில் இருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் இன்றைக்கு ஒரு சபை கூடுகை போர் அடிக்காமல் இருக்கணும்யா.
கைதட்டல் என்ன, பாட்டு என்ன, கதைகள் என்ன, சத்தம் என்ன, கூச்சல் என்ன, அப்படிதான் இன்றைக்கு காலங்கள் கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. என்னை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, சபைக்கு பொறுப்பாக இருக்கிற பாஸ்டர்மார்களே, உங்களை கரம் கூப்பி கேட்கிறேன். இங்கே ஆண்டவர் சொல்லுகிற இந்த நிகழ்வு அப்படின்னா அவர் கண் முன்னாடி அப்படியே ஒரு நிகழ்வை நமக்கு காண்பிக்கிறார். என்ன நிகழ்வு தெரியுமா? ஒரு எஜமானன் தன்னுடைய பண்ணையில் வேலை செய்வதற்கு காலையில் 6 மணிக்கெல்லாம் போய் ஒரு பணம் கூலி கொடுத்து நீங்கள் போய் வேலை செய்யுங்கிறார். அப்புறம் 6ஆம் மணி வேலை, 9ஆம் மணி வேலை, அப்புறம் கடைசியில் 1 மணி நேரம் தான் இருக்கு. அப்படின்னா காலை 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வேலைன்னா 5 மணிக்கு போய் நீங்களும் வேலை செய்யுங்க அப்படிங்கிறார். கூலி யார்கிட்ட எவ்வளவு பேசினார்? நீங்கெல்லாம் பாஸ்டர்கள் வேதத்தை தியானிச்சிருக்கணும். கூலி யார்கிட்ட எவ்வளவுன்னு பேசினார்? வார்த்தையை கவனிங்க. 2ஆம் வசனம், வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். அதுக்கு பிறகுதான் போய் பார்க்குறாரு, என்னப்பா சும்மா நின்றுட்டு இருக்கீங்க, எங்களுக்கு யாரும் வேலை கொடுக்கலங்க அப்படின்னு சொல்றதுனால உடனே நீங்களும் போங்கப்பா போய் வேலை செய்யுங்க. 4ஆம் வசனம், நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றார். அப்போ என்னுடைய கேள்விக்கு பதில் என்ன? 6 மணிக்கு வேலைக்கு அனுப்புன ஆட்களுக்கு 1 பணம் கூலி பேசினார். 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. நம்ம ஊர் பணக்கப்படி கொத்தனாரோ, கார்பெண்டரோ, பிளம்பரோ ஒரு நாளைக்கு 1000 ரூபா குறைஞ்சி யாரும் வேலைக்கு வரமாட்டாங்க. ஆனா 6ஆம் மணி வேலை, 9ஆம் மணி வேலை, 12ஆம் மணி வேலைன்னா அவங்க கால கணக்குப்படி காலை 6 to சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வேலையில கடைசியில 5 மணிக்கு கூட போய் ஆட்களை பார்க்கிறார். என்னப்பா சும்மா நின்றுட்டு, எங்களுக்கு யாருமே வேலை கொடுக்கலங்க, போங்கப்பா போய் வேலை செய்யுங்க. புண்ணியவான், இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு, நம்மளை வேலைக்கு வச்சிருக்கிறாரு, சரி ஏதோ கொடுக்கறத வாங்கிட்டு போவோம் சும்மா இருந்ததுக்கு அப்படின்னு தான் போயிருப்பாங்க. இப்போ என்ன நடந்தது பாருங்க. 12ஆம் வசனத்துல, 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீர்கள் என்று முறுமுறுத்தார்கள். யாரு முறுமுறுத்தது? 6 மணிக்கு வேலைக்கு போனவங்க. காலையில 6 மணிக்கு வேலைக்கு போனவங்க 1 மணி நேரம் வேலை செஞ்சவங்களுக்கு கூலி கொடுத்ததை பார்த்தாங்க. இவங்க 6 மணிலிருந்து பகல் பூரா நம்ம வேலை செஞ்சிருக்கோம், நமக்கு அதிக கூலி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க. ஆனா 1 மணி நேரம் வேலை செஞ்ச அவர்களுக்கு என்ன கூலி கிடைத்ததோ அதே கூலி 6 மணிலிருந்து வேலை செய்தவர்களுக்கும் கிடைத்தது. வழங்கிட்டீங்களா? அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதி நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடைய நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொண்டது போல பின்பற்றவராகி உனக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம். போதும். தேவன் யாருன்னு நமக்கு வழங்கணும். இயேசுவை தவிர இந்த உலகத்துக்கு தேவனை காண்பித்தவர்கள் ஒருவரும் அல்ல. இந்த உலகத்துக்கு எத்தனையோ பேர் அவதாரம்னு சொல்றாங்க. எவ்வளவோ அவதாரம் தேவ மனிதர்கள். ஒவ்வொரு மதத்திலையும் அவர்களுக்கும் தலைவர்கள் உண்டு. நமக்கும் தான் ஆண்டவர் இயேசு தான் கர்த்தர். காணக்கூடாத கடவுளை, கர்த்தரை வெளிப்படுத்த வந்த தேவகுமாரன். ஆமென். அவர் எஜமானன் அந்த வேலைக்காரனுக்கு சொல்லும் பொழுது, ஏன்பா ஏன் பணம், உங்ககிட்ட பேசின கூலி என்ன? 1 பணம் 1000 ரூபா.
உனக்கு நியாயமா நீதியா கூலி கொடுத்துட்டேன்ல, நீ ஒன்னதான் வாங்கிட்டு போக வேண்டியதானே? ஏன் பணத்தை நான் தாராளமா 1 மணி நேரம் வேலை செஞ்சவனுக்கு கொடுப்பேன். இதனால உனக்கு என்ன கஷ்டம்? அதுதாங்க கஷ்டமே. நல்லா கவனிக்கணும். நம்முடைய பிரச்சனையே நாம் மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து, இவன் தானே ஊழியக்காரர், நானும் தானே ஊழியக்காரர். ஒரு சபையில 2 பேர், 2 மனிதர்கள், 2 சகோதரிகள், அல்லது ஒரு குடும்பத்துல புருஷன் மனைவி ஒருவரையொருவர் ஒப்பிட்டு பார்த்து நாம் தேவனிடத்திலேயே குற்றம் கண்டுபிடிக்கிறோம், சமத்துவம் பேசுகிறோம். அதனா எனக்கு கொடுத்த கூலியே அவனுக்கும் கொடுத்துருக்கீங்க, இது அநியாயம் இல்லை. நல்ல கவனிங்க. இந்த உலகத்துல நீதி நியாயம்னு செய்கிறதற்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? புற மதஸ்தர்கள், இந்துக்கள், முஸ்லிம்கள், கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க எல்லாரும் நீதியைத்தான் பேசுறாங்க. ஆமென். எவன் கொலை செய்ய தப்பு பரவாயில்ல, நீ விபச்சாரம் செய்ய, நீ 10 பொண்டாட்டிய கூட வச்சுக்க, அது பிரச்சனை இல்லைன்னு எந்த மதத்திலேயாவது யாராவது பேசுறாங்களா? இவர்களுடைய பிரச்சனை என்னன்னா, என்னுடைய தேவன் சொல்றார், என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால். அந்த வார்த்தைக்கு ரொம்ப முக்கியம். தேவன் யார்? நாம் ஆராதிக்கிற கர்த்தர் யார்? அவரை வெளிப்படுத்த வந்த இயேசு சொன்ன அந்த நிகழ்விலே அவர் என்ன சொல்றார்? தேவன் தயாளமாயிருக்கிறார், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் 1 மணி நேரம் வேலை செஞ்சவனுக்கு கூட தாராளமா 1 நாள் கூலியை கொடுத்து அனுப்புகிறவர். ஆமென். அவரை போல் நாமும் ஆனால்தான், இருந்தால்தான் அவருடைய சமூகத்திலே அவரோடு இருக்க முடியும். அதை வலியுறுத்துறதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த ஓமானத்தை சொல்லுகிறார். வேறு விதமாய் சொல்ல போனால், தேவன் காட் இஸ் அ ஃபேர் காட், அவர் நீதியை செய்கிறவர். 6 மணிக்கு வேலைக்கு வந்த, 1 பணம் கூலி பேசினேன், சொன்னபடி கொடுத்துட்டேன். என்னைய அநியாயக்காரங்கிற? ஏன் பணத்தை நான் தயாளமாய் தாராளமாய் 1 மணி நேரம் வேலை செஞ்சவனுக்கும் அதே 1000 ரூபாய் கூலி கொடுப்பேன். அது என்னுடைய குணம். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், தயாளமாய் இருக்கிறவர். அவருடைய, நல்ல கவனிங்க, நீதியை விட அவருடைய இரக்கம் அதிகம். இந்த உலகத்துல உள்ள எத்தனையோ மதங்கள், எத்தனையோ மார்க்கங்கள் நீதியை பிரசங்கிக்கிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் தயாளத்தை பிரகடனம் பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையில நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களை குறித்து அவர்களிடத்துல, ஐயோ இப்படி கஷ்டப்படுறாங்களே, அந்த எஜமானன் அப்படிதான் பார்த்தான், என்னப்பா நின்றுட்டு இருக்கிறீங்க, வேலை இல்லாம இருக்கிறீங்களே, உங்களுக்கு குடும்பம் இருக்குமே, ஏன் இப்படி பொழுதுபோக்கிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இல்லைங்க எங்களுக்கு வேலை செய்ய இஷ்டம்தான், யாரும் வேலை கொடுக்கல, நான் வேலை கொடுக்குறேன். வேலை கொடுத்து அவர்களுக்கு 1 நாள் கூலியை அப்படியே கொடுத்து அனுப்பினார். கர்த்தர் தயவுள்ளவர். நம்முடைய வாழ்க்கையில் நாம் உலக மனிதர்களை போல நீதிமான்களாய் இருப்பதோடு அல்லாமல், அதைவிட என்னுடைய தயாளம், இரக்கம், தயவு அதிகமா இருக்கணும். அப்பதான் இயேசு இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தாரோ அந்த லக்கை நாம் அடைய முடியும். என்ன அர்த்தம் அப்படின்னா, பரலோகத்தையே விட்டு
ஒரே பேரான பிதாவினுடைய மடியில் இருந்த செல்ல பிள்ளையாய் இருந்த அவர் இந்த உலகத்துக்கு எதற்காக வந்தார்? உங்களையும் என்னையும் ரட்சிக்கிறதற்காக வந்தார். அவர் துறந்தது, அவர் விட்டு வந்தது தேவனுக்கு சமமாயிருந்ததை, ஆராதனைக்குரிய திரியேக தேவனில் இரண்டாம் அவராயிருந்தவர் இந்த பூமிக்கு வந்தார். எதற்காக வந்தார்னா, என்மேல் உங்க பேரை சொல்லுங்க. நான் சொல்றேன், இதை எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். இந்த பிரபாகர் நரகாக்கினையின் பிள்ளை, எதிராளியின் எல்லையில் உலகத்தில் சாத்தானுடைய ஆள்கைக்கு உட்பட்டிருக்கிற என்னை அப்படியே என் வழியில விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக என்னை பேர் சொல்லி அழைத்து, நான் உன்னை தெரிந்து கொள்ளுகிறேன்னு தெரிந்து கொண்டு, அதோடல்லாமல் அவர் என் பிதா, உங்க யாருக்கும் அவரை தெரியாது, அவரை யார் என்றும் எப்படிப்பட்டவர் என்றும் காண்பிக்கிறதற்காக வந்தேன். மகனே மகளே, நீ என்னை போல் நீயும் பிறரிடத்தில், உன்னை சுற்றி இருக்கிற உலகத்தாரிடத்தில், உன்னை சுற்றி இருக்கிற மக்களிடத்தில், தேவனை அறியாதவர்களிடத்தில் மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து இந்த உலகத்திலே அழிந்து கொண்டிருக்கிற மக்களை ரட்சிக்கணும், பிதாவினிடத்தில் கிட்டி சேர்க்கணும். நான் எப்படி எல்லாத்தையும் திறந்து இங்க வந்தேனோ அதுபோல உங்களிடத்திலும் சுயநலமற்ற, தன்னலமற்ற, தாழ்மையான சிந்தை இருக்கணும். அப்படி இருந்தாதான் நீங்கள் எனக்கு சீஷர்களா இருக்க முடியும். நாம எல்லாரும் சபையை நடத்துறோம். நாம எல்லாரும் ஏன் சபை நடத்துறோம்? ஒரு பிரதர் என்கிட்ட சொன்னாரு, நான் படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல, ஆனா ஒரு சபையில அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருந்தேன். அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருக்கும்போது அவருக்கு எவ்வளவு வருமானம் வந்துச்சுன்னு நான் பார்த்தேன். நான் இவரை போல நானும் ஒரு பாஸ்டர் ஆயிட்டேன்னு சொன்னா எனக்கு தசமபாகம் வரும். 100 பேர் இருக்கிற சபையில 1000 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா நான் பாட்டுக்கு காலாட்டிக்கிட்டு சௌகியமா நான் பிடெக் படிச்சு, எம்டெக் படிச்சு, அதை படிச்சு, இதை படிச்சு, அந்த கம்பெனியில போய் இந்த கம்பெனியில போய் அவன் கொடுக்குற 50,000க்கும் 60,000க்கும் பதிலா நான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாமேன்னு ஆசைப்பட்டு சபை ஆரம்பிச்சார். அவர் ஆரம்பித்தபடியே 5000 பேர் கூட வந்திருப்பாங்க. ஆனா அவர், நல்லா கவனிங்க, நித்தியத்தில் என்ன ஆவார்? இந்த வசனத்தை முழுசும் வாசிப்போம். 16ஆம் வசனத்துல, முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். என்ன விளங்குது உங்களுக்கு? நல்லா விளங்கும். தயவு செய்து ஆவியில நிறைங்க, அபிஷேகத்துல நிறைந்து வார்த்தைய அப்படியே உட்கொள்ளுங்க. எனக்கு விளங்கல ஆண்டவரே, நீங்க தான் பேசணும், எனக்கு விளங்கல அப்படின்னா வார்த்தையோடு சம்பந்தப்படுத்துவோம். மார்க்கு சுவிசேஷத்துக்கு திருப்புங்க, 13ஆம் அதிகாரம். இங்கே கடைசி காலம் எப்படி இருக்குங்கிறத இந்த ஒரு அதிகாரத்துல ஆண்டவர் பேசினது ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. மார்க்கு சுவிசேஷத்துல 13ஆம் வசனம், மார்க்கு 13ஆம் அதிகாரம். எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அதை தாங்க என் பைபிள்ல அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன். அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அவர்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். எந்த மனுஷனும் தேவனுடைய சிருஷ்டிப்பின்படி, அவன் இந்துவா இருக்கட்டும், முஸ்லிமா இருக்கட்டும், கடவுளே இல்லைன்னு சொல்றவனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, நாசியிலே சுவாசம் உள்ள ஒவ்வொரு மனுஷனும்
தேவனுடைய பிள்ளை சிருஷ்டிப்பின்படி தேவ சாயல், அப்படித்தான் ஆதியாகமத்தில் எழுதியிருக்கு. தேவன் மனுஷனை தம்முடைய சாயலில் சிருஷ்டித்தார். தேவ தூதர்களை பற்றி அப்படி எழுதப்படல, மிருகங்களை பற்றி அப்படி எழுதப்படல, உன்னையும் என்னையும் பற்றித்தான் அப்படி எழுதியிருக்கிறது. என்ன எழுதியிருக்கு? தேவசாயல். அப்ப இந்து மனுஷனையோ முஸ்லிம் மனுஷனையோ கடவுளே இல்லைன்னு சொல்ற தீகா கட்சிக்காரனையோ, எந்த அரசியல் சக்தியை சேர்ந்தவர்களோ, எந்த மதத்தை சேர்ந்தவர்களோ, எந்த தேசத்தை சேர்ந்தவர்களோ யாரா இருந்தாலும் அவர்கள் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். இப்பொழுதோ இந்த உலகத்திலே உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானுடைய ஆழ்வைக்கு உட்பட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய், நரகாக்கினையின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அவர்களை நீயும் நானும் சகோதரனே சகோதரியே ரட்சிக்க வகை தேடணும். அதுக்கு நமக்கு என்ன வேணும்? தேவ சாயல் வேணும். இயேசு அதைத்தான் காண்பித்தார். இந்த நிகழ்வுல என்ன சொல்றார்? நீ நீதிமானா இருந்தா மட்டும் போதாது. கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கூட நீதியை பேசுறான். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் நீதியை பேசுறான். அமெரிக்காவில் கேபிட்டலிசம்னு சொல்ற அரசியல்வாதிகள் பேசுகிறான். எல்லாருக்கும் நீதி தான் முக்கியம். ஆனால் கர்த்தரை அறிந்தவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஒரு சிலர் நாம் சபையில உட்கார்ந்துருக்கிறோம். நமக்கு பெயர் இயேசுவின் சீஷர்கள். அல்லேலூயா. அந்த சீஷர்களுக்கு தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறார், பொறுப்பா பேசிக்கிட்டு இருக்கிறார். இப்ப மார்க்கு சுவிசேஷத்துல இருக்கிறோமா பாருங்க. 19ஆம் வசனம். கடைசி காலம்னு சொன்னேன். கடைசி காலத்துல உபத்திரவத்துல இருப்போம்ங்க. நீங்களும் நானும் உபத்திரவப்படுவோம். இதுதான் கிறிஸ்தவம். இந்த உலகத்துல நம்மை நிந்திப்பார்கள், குற்றப்படுத்துவார்கள், காயப்படுத்துவார்கள், புறக்கணிப்பார்கள், எல்லாம் நமக்கு நடக்கும். ஆனால் இயேசுவின் சீஷர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தயவாய் தேவ சாயலில் நிலைத்திருந்து தன்னை கொலை செய்தவர்களையும் மன்னிப்பார்கள். ஆமென். இதான் கிறிஸ்தவம். நமக்கு அந்த காலம் தமிழ்நாட்டில் இன்னும் வரல. யதார்த்தத்தை யோசிப்போம். நாம சீனா தேசத்துல இல்லை. நமக்கு யாரும் நம்மளை இயேசுங்கிற பெயரை சொன்னா நம்மளை சிறைச்சாலையில தள்ளுறதுக்கு நம்மை சுற்றி சூழ்நிலைகள் இல்லை. ஆனா நான் கேட்குறேன், இன்றைக்கு இருக்கிற சாதாரண சூழ்நிலையில, மனித உறவுகள்ல, புருஷன் மனைவி உறவா இருக்கலாம், சபையில் 2 நான் சொன்னது போல பாஸ்டர் அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருக்கலாம், உதவிக்காரர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் நாம் இந்த அன்பில், இந்த தயவில், இந்த இயேசுனுடைய சீசத்துவத்தில் உண்மையா இல்லாவிட்டால், தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து அவர் தயாளராயிருக்கிறது போல, அவர் இரக்கமுடையவராயிருக்கிறது போல, அவர் கணக்கு பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? 6 மணி வந்தவனுக்கு 1000 ரூபா, கடைசி நிமிஷம் வந்தவனுக்கு உனக்கு 100 ரூபான்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருப்பார். உங்களுடைய நீதி அப்படிப்பட்ட நீதியா இருக்கிறதா? இயேசு தீர்க்கமாய் ஒன்றை இங்கே பேசுகிறார். 20ஆம் வசனத்துல, கர்த்தர் அந்நாட்களை குறைத்திராவிட்டால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை, தாம் தெரிந்து கொண்டவர்களின் நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி
கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்க அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள். இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். இப்பொழுது ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிறார். நான் உபத்திரவத்துக்கு தயாராகணும். கடைசி காலத்துல வாழ்றேன். எனக்கு அநியாயம் நடக்கும். செய்யாததை செய்ததாக குற்றம் சுமத்துவார்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்தது போல நம்மையும் பகைப்பார்கள். ஆனால் நமக்கு என்ன இருதயம் இருக்கணும், என்ன தேவ சுபாவம் இருக்கணும்னு சொன்னா, இயேசுவை போலவே தன்னை சிலுவையில் அறைந்தவர்களையும் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்கிற தயாளம், இரக்கம், மன்னிக்கிற சுபாவம் இருக்கணும். அல்லேலியா. இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. 47 வருஷம் ஆகுது நான் ரட்சிக்கப்பட்டு. நான் ஹிந்து கான்வெர்ட், வைராக்கியமான இந்துவா இருந்தவன். நான் ரட்சிக்கப்பட்டேன். இன்னைக்கு வரைக்கும் இந்த வேதத்தில், ஆண்டவரே எனக்கு இப்போ 71 வயசாகுது, நான் சாகங்குள்ள உங்களை மாதிரி ஆயிரணும், இல்லைன்னா உங்களோட இருக்க முடியாது, பயம் இருக்கு எனக்கு. பிரதர் அறிமுகப்படுத்துறது சொன்ன மாதிரி, நான் பாஸ்டர்களுக்கெல்லாம் பாஸ்டர், நான் பிஷப்பு, நான் எத்தனை சபைக்கு ஊழியம் செய்கிறேன். இல்லை, ஒவ்வொரு முறையும் வேதத்தை திறக்கும் பொழுது, பிரபாகர் நீ இது போல இருக்கிறியாப்பா கேட்குற. உனக்கு ஒன்றும் தெரியாது, வாய மூடு. பொண்டாட்டிகிட்ட எரிஞ்சு பேசியாச்சு. இவர் மூப்பர் காலையில ஞாயிற்றுக்கிழமை செய்திய கொடுக்கறதுக்காக ஆவியில நிறைகிறார். முதல்ல உன் பொண்டாட்டிகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் நீ வேதத்தை தர உன்னோட பேசுறேங்கிறாரு. எத்தனை பேர் இதற்கு கீழ்ப்படுகிறீர்கள்? கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் சகோதரிகள் உட்கார்ந்து இருக்கிறீங்க. பட்சபாதம் இல்லாமல் பேசுகிறேன். உங்கள் புருஷன் உங்களை ஆளுகை செய்யும்படிக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆளுகை, அதிகாரம், கணவர், தலைவர், வீட்டின் தலைவர், அவரை மரியாதை இல்லாமல் வீட்டு சூழ்நிலையில, ஏம்மா அப்பா இப்படி சொல்றாருமா, அது கிடக்குது, நீ உன் வேலையை பாரு, படி. அது கிடக்குதுன்னா யாரு? புருஷன் ஆடா மாடா? யோசித்து பாருங்க. நாம குடும்பத்துல தயவையோ இரக்கத்தையோ நாம இன்னும் பழகல. அப்போ தேவ சாயல் நீதி அல்ல, நீதியை விட உயரமான தயாளம், இரக்கம். இப்போ அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மைகளோர்களும் ஆமேன்னு ஒரு வசனம் இருக்கு. எங்க இருக்கு தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் அப்போஸ்தலனுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டுல நித்தியத்துல ஆண்டவரோடு பிதாவோடு காணப்படுகிற நித்திய வாசிகளை குறித்து எழுதியிருக்கிறது. ஆமென். என்ன எழுதியிருக்கு பாருங்க. அங்க ஒரு காட்சி, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்துல ஆண்டவரோடு அவர்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள். அந்தி கிறிஸ்து 13ஆம் வசனத்துல இருந்து, இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு ஒப்பு கொடுப்பார்கள். அதாவது பூமியில் உள்ள ராஜாக்கள் அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுக்குறாங்க. அவனோட சேர்ந்து கள்ள தீர்க்கதரிசி, அவர்கள் எல்லாரும் ஒரே யோசனையா இருப்பார்கள். இந்த உலகத்துல சாத்தானுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிற ஆளுகைகள், அதிகாரங்கள், அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி எல்லாரும் அவர்கள் 14ஆம் வசனத்துல, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அல்லேலியா.
அவர் ஜெயிப்பாருங்கிறதுக்கு அல்லேலியா சொல்லிட்டோம். அடுத்து மீதி உள்ள வசனத்தை வாசிங்க. அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமா இருக்கிறார்கள் என்றார். இப்பயும் அல்லேலியா சொல்லணுங்க. நாசியிலே சுவாசம் உள்ள எந்த மனுஷனும் தேவனால் அழைக்கப்பட்டவன். தெரியுமா உங்களுக்கு? அவன் ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், அவன் PhD பட்டம் பெற்றவனா இருக்கலாம், ரிசர்ச் ஸ்காலரா இருக்கலாம், எழுத்து கூட்டி கூட வாசிக்க தெரியாத தக்குரியா இருக்கலாம். எல்லாரும் நம்ம சபையில இருப்பாங்க. ஆமே, என் சபையில இருக்கிறாங்க. ஏழையும் இருப்பான், பணக்காரனும் இருப்பான். ஆனா நித்தியத்துல போனா ஒரே கும்பல் தான். அந்த கும்பலுக்கு பெயர் என்ன தெரியுமா? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். அவர்கள் இயேசுவுக்கு பின்னால் செல்லுகிற அவருடைய சீஷர்களாகிய கர்த்தருடைய சேனை. அல்லேலியா. இப்ப நான் சாகங்குள்ள நான் அழைக்கப்பட்டவன் தான். நான் சொன்ன மாதிரி இந்துவா இருந்தவன் என்னை அழைத்தார். அழைத்த உடனே பிரபாகர், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீசன் சொன்னார். எங்க சொன்னார்? வசனத்தை எடுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இனி நான் உங்களை ஊழியக்காரருக்கு சொல்லுகிறதை ஊழியக்காரர் தன் எஜமான் செய்கிறதை செய்வதற்காக நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக் கொள்வது என்னவோ அதை அவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கும். இங்கே இந்த 15ஆம் வசனத்துல என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அப்படின்னா பிதாவை அறிந்தவர், பிதாவை அவரோட வாசம் பண்ணினவர், பிதா யார், கர்த்தருடைய சுபாவம் என்னன்னு அறிந்தவர். இப்ப நாம தியானிக்கிற மத்தேயு 20ஆம் அதிகாரத்துல அவர் எவ்வளவு தயாளம் உள்ளவர்னு சொல்லி அறிவிச்சார் இல்லையா? அப்படி அறிவிச்சு எனக்கும் உங்களுக்கும் அறிவிச்சு அவரை போல் ஆகணும்னு சொன்னவர் தான் இந்த வார்த்தையை சொல்றார் 16ஆம் வசனத்துல. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்ப இயேசுவின் சீஷர்கள் என்பவர்களுக்கு இன்னொரு பெயர் என்ன? சபாஸ். வார்த்தையை சரியா கவனிக்கிறீங்க. இப்படித்தான் விளங்கிக்கிறணும். சரி, வெளிப்படுத்தின விசேஷத்துல உண்மை உள்ளவர்களும் ஆமே அப்படின்னு எழுதியிருக்கு. அங்கதான் நமக்கு சிக்கல் இருக்கு. நம்ம எல்லாருமே நான் உண்மை உள்ளவன் தான், இப்படித்தான் நாம நெஞ்ச நிமித்துறோம். ஒரு வீட்டுல புருஷன், நான் இல்லாம இந்த வீடு என்ன ஆகும் தெரியுமா, மாடா உழைச்சி சம்பாதிச்சு வந்து கொட்டுறேன். இவர் வந்து கொட்டுறாரு. நாங்க என்ன செய்யறோமா? இந்த பிள்ளைகளை எல்லாம் காலையிலிருந்து படுக்கிற வரைக்கும் இதே கிச்சன்ல உங்களுக்கு ஆக்கி ஆக்கி கொட்டி நான் என்னமா கைவீசிக்கிட்டு இருக்கேனா? அப்போ தாழ்மை இல்லாததுனால, தாங்கள் தான் பெரியவர்கள் என்று சொல்றதுனால நம்ம எல்லாருமே நெஞ்ச நிமித்திக்கிட்டு நான் உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்றோம். உண்மை உள்ளவன் யார் சொல்லணும் தெரியுமா? கர்த்தர் சொல்லணும். நீங்களும் நானும் சொல்லிக்கிட்டு நெஞ்ச நிமித்தக்கூடாது. இயேசுவின் சீஷர்கள் யார் என்று சொன்னால், அவரை போலவே தாழ்மையானவர்கள், அவரை போலவே தனக்கானதை தேடாதவர்கள், உண்மையுள்ளவர்கள். அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல நாம உண்மையுள்ளவர்களா தான் இருக்கணும். பவுல் அவ்வளவு பெரிய அப்போஸ்தலன் திமோத்தி சொல்லும் பொழுது 1 தீமோத்தியில் எழுதியிருக்கு. இப்ப நீங்க எடுக்க வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். என்னை உண்மையுள்ளவன் என்று கண்டு ஊழியத்திற்கு அழைத்தார். ஆனா இன்னைக்கு உண்மையா இருக்கிற பாஸ்டர்மார்களே, உங்களை கையெடுத்து கூப்பிடுகிறேன், கும்பிடுகிறேன். நித்தியத்தில்
வெளிப்படுத்தின விசேஷத்தில் கண்ட சேனைகளில் ஒருவராய் உண்மையுள்ளவர்களாய் நீங்கள் முடிவடைவீர்களா? உங்களை விரல் நீட்டல, என்கிட்ட ஆண்டவர் உணர்த்தினதை தான் உங்களுக்கு பேசுறேன் நான். பிரபாகர், உன்னை உண்மையுள்ளவனாய் இப்ப நீயும் சொல்லிட்டு இருக்கலாம், உன்னை சுற்றி இருக்கிற ஒரு சிறு கூட்டமும் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். 30 பேரோ 300 பேரோ. என் பிள்ளைகள்ட்ட எல்லாம் போய் கேட்டு பாருங்க, எங்க அப்பாவை போல உண்டுமான்னு தான் சொல்லும். என் சபையாட்ட போய் கேளுங்க, அவர் சீனியர் பிரதர். யோபு சொன்ன மாதிரி நான் போனேன்னா எந்திரிச்சு நிற்பாங்க, என் எதிரில் உட்கார மாட்டாங்க. ஆகையினால நான் பெரிய பூப்பரா பிஷப்பா? நித்தியத்திலே மீதியான கொஞ்ச பேராய், அல்லது இங்க வார்த்தையின்படி பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் நம்ம எடுத்த வசனந்தோ 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாஸ்தவம். அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானங்களில் உள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள். உலகமே காணுங்க, நீங்களும் தான் காண்பீங்க. உயிரோட இருந்தீங்கன்னு சொன்னா நாசியிலே சுவாசம் உள்ள எல்லாரும் தான் காண்பாங்க. அமெரிக்காக்காரனும் பார்ப்பான், ஆஸ்திரேலியாக்காரனும் பார்ப்பான், ஏழையும் பார்ப்பான், பணக்காரனும் பார்ப்பான், இந்த உலகமே பார்க்கும். அவருடைய வருகையில் என்னை ஆண்டவர் உண்மையுள்ளவனாய் கண்டால்தான் வா மகனே வான்னு தன்னோட கூட்டி சேர்த்துக் கொள்வார். அப்படித்தான் வேதம் சொல்லுது. அப்படி இல்லைன்னா எதிர்ப்பதம் என்ன? அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று பொங்கல்பார். அப்ப காரியம் என்ன தெரியுமா? தொடர்ந்து வாசிப்போம். 27ஆம் வசனத்துல, அப்பொழுது போதும், 4 திசையிலிருந்தும் கூட்டி சேர்ப்பாராம். யாரை? தான் தெரிந்து கொண்ட சீஷர்களை. எதன் நிமித்தம் சேர்த்து பார்ப்பார்? தன்னோட சேர்க்க போறார். அவரோடு சேர்ந்து நாம் நித்தியத்துக்குள் பிரவேசிப்போம். எதன் நிமித்தம்? உண்மை நிமித்தம். அதனாலதான் பாருங்க, 34ஆம் வசனம், ஒரு மனுஷன் இதுல அவனவனுக்கு தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு. அப்படின்னா 2 பேர் இல்ல, நாம எல்லாருமே காவல் காக்கிறவர்கள். ஆமேன். நம்முடைய வீட்டை காவல் காக்கிறதுக்காகத்தான் என்னை தலைவனாய் வைத்திருக்கிறார். சகோதரர்களே, நீங்கள் தலைவர்கள் இல்ல, நான் ராஜா. நான் சொல்றதான் எல்லாரும் கேட்கணும். அப்பா சொல்றேன் கேளு அப்படின்னு எல்லாம் அடாவடி பண்ணி பிள்ளைகளை வளர்த்தீங்கன்னா 18 வயசு முடிஞ்சு காலேஜுக்கோ வேலைக்கோ போன பிறகு, போங்கடா நீங்களும் உங்க குடும்பமும் உங்க கிறிஸ்தவமும் உங்க பைபிளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பிடு போட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடும். நீங்கள் இயேசுவின் சீஷனாய், அவரை போல் தாழ்மையாய், அவரை போல் சுயநலம் இல்லாமல் வாழ்ந்தால், அப்பவும் கூட கல்யாணம் பண்ணி குடித்தனமாகி அவங்க பிள்ளைகளை வளர்க்கும் போது கூட எங்க அப்பா அம்மா எப்படி குடும்பம் நடத்தினாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த குடும்பத்துல தான் ஆண்டவர் இருந்தார். அந்த குடும்பத்துல தான் நான் இப்ப வந்திருக்கிறேன். அவர்களுக்கு நினைப்பு வரும். இயேசு தான் பார்த்த பரலோக குடும்பத்தை குறித்து தாங்க பூமியில பேசினாரு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவன். அவர்கள் ஒருவரோடு ஐக்கியமாயிருந்தார்கள், அவர்கள் இணக்கமாயிருந்தார்கள். அவர்களிலே பெரியவர் சிறியவர்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் கங்கணம் கட்டி கொண்டு நம்மை ரட்சிக்க பிதா குமாரனை அனுப்ப, குமாரன் நமக்கு ஒரு பாதையை, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணி
பரமேறி ஆவியானவரை அனுப்ப ஆவியானவர் இப்பொழுது நம்மிலே வாசமாயிருக்கிறார். அல்லேலூயா. 3 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு தங்களை தாழ்த்தினதுனாலும் தனக்கானதை தேடாததுனாலும் தான் நமக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென்.